ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இன்றைக்கி கட்டிங் பார்க்க போகிறது கிடையாது. ஸ்லீவுக்கு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. அவங்க டவுட் எல்லாமே கிளியர் பண்ணுறதுக்காக இன்றைக்கி நான் ட்ரா பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ ஸ்லீவ் கட்டிங் மட்டும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுதான் துணின்னு வச்சுக்கோங்க. மொத்தம் 4 லேயர் இருக்கணும். அதாவது 2 மடிப்பும். ஸோ 4 லேயர் இருக்கும். நம்ம லெஃப்ட் சைடில் ஹோல்டட் எட்ஜ், அதாவது அங்கே 4 லேயர் இருக்கும். இப்போ ஒரு 5 இன்ச்சுக்கு நான் லென்த் வச்சுக்கிறேன். ஹைட்டு 5 இன்ச்சுக்கு வச்சுக்கிறேன். இது நீங்கள் லைனிங்கில் வெட்ட போகிறீங்கன்னா கீழ்ப்பகுதியில் ஒரு அரை இன்ச் விட்டால் போதும். ஏன்னா நம்ம அடித்து திருப்புவோம், துணியை தச்சுட்டு நம்ம திருப்புவோம். அதனால் அரை இன்ச் போதும். இதே நீங்கள் நார்மல் ப்ளவுஸ்க்கு வெட்டுறீங்க அப்படின்னா கீழே 1.25 1/2 இன்ச் விடுங்க. அது மடிக்கிறதுக்காக. மேலே தையலுக்காக ஒரு 1/4 இன்ச்லேருந்து அரை இன்ச் விட்டுக்கலாம். இது ஜாயின் பண்ணுறதுக்காக. நீங்கள் தைக்கிறது பொறுத்து இருக்குது. சிலர் 1/4 இன்ச் போதும்னு சொல்லுவாங்க, சிலர் அரை இன்ச் எடுத்துக்குவாங்க. அதனால் ஒன்றும் தப்பில்லை. உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் துணியை விட்டுக்கோங்க. நான் சொல்கிற லென்த் 5 இன்ச் கைக்கு. அதுக்கப்புறமா மடிக்கிறதுக்காக இந்த அரை இன்ச்சோ 1.25 1/2 இன்ச்சோ விடுறோம். அப்புறம் மேலே தையலுக்கு அரை இன்ச் விடுறோம். ஓகேங்களா? ஸோ லைனிங்னால் நீங்கள் அரை இன்ச் விட்டால் போதும். ஏன்னா அங்கே அடிச்சுட்டு நம்ம திருப்புவோம். இப்போ கை சுற்றளவு ஒரு 6 இன்ச்சுன்னு வச்சுக்கோங்க. இதே உங்களுக்கு அந்த ஆர்ம் ஹோலில் எவ்வளோ வெட்டுறதுன்னு தான் நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. சிலருக்கு பத்தலை, சிலருக்கு ஜாஸ்தியாக போகுது இல்லையா? நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் ஒரு தடவை கட் பண்ணி பாருங்கள். இப்போ கை சுற்றளவு 6 இன்ச் இருக்குன்னா ஒரு 1/2 இன்ச் கூட்டிட்டு நீங்கள் அந்த சைட் மார்க் பண்ணணும். இப்போ நம்ம ஹைட் எவ்வளோ எடுத்திருக்கோம்? 5 இன்ச் எடுத்திருக்கோம் இல்லையா? அதுக்கப்புறமா அரை இன்ச் தையலுக்கு விட்டுருக்கோம். இப்போ கீழே ஒரு 3 இன்ச்சுக்கு இறக்கம் வச்சுக்கோங்க. நான் இந்த அரை இன்ச் தையலுக்கும் சேர்த்து சொல்கிறேன். ஒரு 3 இன்ச்சுக்கு மட்டும் கீழே இறக்கத்துக்கு சேர்த்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ கீழே ஒரு 6 இன்ச் இருக்குன்னா அது கூட 1/2 இன்ச் சேர்த்து அங்கே 7.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மேலே அதையும் சேர்த்து எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு விடணும். இப்போ ஷோல்டர் சைடு 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஷேப் கொடுங்க. இந்த மாதிரி ஃபிஷ் மாதிரி ஒரு ஷேப் வரணும். ஓகேங்களா? இப்போ முன்னாடியும் பின்னாடியும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும். இங்கே தையலுக்கு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வரும். இது சீமிங் அலவன்ஸ். ஸோ நம்ம எடுத்த இந்த 7.5 இன்ச்சுக்கு அதுக்கடுத்து 1/2 இன்ச்சு மார்க் பண்ணுறோம். ஓகேங்களா? அது தையலுக்காக, எக்ஸ்ட்ராக்காக. இப்போ ஃப்ரண்ட் ஆர்ம்ஹோல் ஒரு 3/4 இன்ச்சு கேப் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி குழிவை வெட்டிக்கோங்க. ஓகேங்களா? இவ்வளோ தாங்க ஸ்லீவ் கட் பண்ணுறது. நான் சொன்ன அளவுகளோட இதே மாதிரி வெட்டி பாருங்கள், உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். ஓகேங்களா? இதில் இன்னும் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.